It's time to begin with the session. I invite Rotractor Gauri to give a short welcome note. Gauri, it's over to you. Okay, a very pleasant morning to everyone present here. Today, on behalf of the Rotary Club of Salem Gugai, I extend a hearty welcome to all of you gathered for the technical webinar on Introduction to Python Programming and its Career Opportunities. It's a glad welcome we bring to you the morning with the desire and hope and dreams. We all share a convenient welcome to the chief guest, Ms. Swati R. works at Cognizant Technology Solutions. We welcome you, Ms. Swati. A hearty welcome to our DRR, Mr. Ashwin Radhakrishnan, and our President of RAC, Dr. Sudarshan, and our Secretary of RAC, Artya Darshini, for this virtual event. Consider it a unique privilege given to me to welcome our Rotaract members and the dear participants for this webinar. I request everyone to make use of this section to the fullest and the hope this will be very useful for you all. Once again, I welcome to all. Thank you. I request our DRR Mr. Ashwin Radhakrishnan to share a few words. Uh, நான் Bro, மைக் அன்மியூட் பண்ணிடுறேன். unmute பண்ணிட்டு பேசுங்க. Okay. Good morning to everyone. Thank you for giving me this wonderful opportunity to address here. எனக்கு தெரியும் ரோட்டர் கிளப் ஆஃப் குகை வந்து வீக்லி இந்த மாதிரி வந்து ஒரு வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கீங்க பார்த்தேன். ஈவென்ட் சேர் வந்து ஸ்வாத்தின்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய கெரியர் கைடன்ஸ், நிறைய வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டலுக்கு ரிலேட்டடான விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க ஒரு கெரியருக்கு வந்து கம்பல்சரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டாபிக்லாம் நீங்க சூஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கல் வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்றது ரொம்ப அருமையான விஷயம். இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வீக்லி பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் வந்துட்டு போவேன். பிகாஸ் ஐ எம் நாட் ஃப்ரம் திஸ் ஃபீல்ட். இது எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபீல்ட். இன்னைக்கு டாபிக் கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைத்தான் சம் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ ஆர்வமா வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து உங்க கெரியரை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாருமே ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அருமையா கண்டக்டும் பண்றாங்க ஈவென்ட் சேர். அதுக்கு உறுதுணையா இருந்த நம்ம ஈவென்ட் பிரசிடென்ட்ஸ், அந்த கிளப் பிரசிடென்ட் பிளஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். வீக்லி கண்டக்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போங்க. ஒரு நிறைய பேர் வந்து என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஒரு இன்புட் என்னன்னா, ஒரு பின்தங்கிய மாவட்டம், ஒரு பேசிக் அந்த நாலேஜ் தெரியாத ஒரு பசங்களுக்கும் இது கொண்டு போய் சேரணும். இது என்னன்னா ஒரு ஃப்ரீ வெபினாரு. அவங்களுக்கும் அது வந்து பயனடைஞ்சா வந்து ரொம்ப நல்லது. அதனால வந்து இதுல வந்திருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல. அடுத்த டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ், நம்ம 2982ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பசங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இந்த ஃபிளையர்ஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களையும் வந்து இது மூலியமா பயனடைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்மிங் டு ரொட்ராக்ட், ஐ எம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இந்த டைம். ரொட்ராக்ட்ல இல்லாதவங்க ரொட்ராக்ட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. வி கேன் கிரியேட் நியூ என்விரான்மெண்ட் டு அவர் வேர்ல்ட். நிறைய ஒரு நலத்திட்டங்கள் எல்லாமே நம்ம ரோட்டரி பண்ணிட்டு இருக்கோம். கோவிடுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி மதிப்பிலான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 14 கோடியில ஈரோடுல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். தேவையான இடத்துல வென்டிலேட்டர் கொடுக்குறோம், ஆக்சிஜன் கன்சன்ட்ரேட்டர் கொடுக்குறோம். அதெல்லாமே பாத்தீங்கன்னா ரோட்டரி கொடுக்குறாங்க. ஆஸ் அ யூத் விங் ரோட்ராக்ட்ல நம்ம வந்து அவங்களுக்கான ஃபீல்டு ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும். மீவாக்கி ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சேலம்லே. அதனால வந்து நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால வந்து ரோட்ராக்ட்ல இல்லாதவங்க தயவுசெய்து ரோட்ராக்ட்ல ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் அ ஃப்ரீ கோர்ஸ் ஆஃப் எம்பிஏ அப்படின்னு சொல்லலாம். பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்து கெரியர், இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போல்டா பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ராக்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இதுலயே நீங்க நிறைய கத்துக்கலாம். நீங்க ஒரு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றது, எப்படி பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்றது. பிகாஸ் எங்க ரோட்ராக்ட்ல இருக்க ப்ரோட்டோகால் வந்து அவ்வளவு பெரிய ப்ரோட்டோகால், அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் எல்லாமே. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணும், ஃபங்க்ஷன் முடிச்சா எப்படி பில் சப்மிட் பண்ணணும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க அன்றாட வாழ்க்கை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால ரோட்ராக்ட்ல கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உங்க டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபியர்னஸ் வந்து இதுல போக்கலாம். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கான்டாக்ட்ஸ் தான் கிடைக்கும். அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் கிடைக்கும். அந்த மன தைரியத்தை வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய அச்சீவ் பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி வந்து என் நம்பர்ஸ் ஆஃப் ரோட்ராக்டர்ஸ் வந்து நிறைய கண்ணுமையோட டெவலப் ஆயிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பேச வராம ரோட்ராக்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா டெவலப் பண்ணி அவங்களோட பர்சனல் திங் வந்து டெவலப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதனால வீக்லி இந்த செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க. ரோட்ராக்ல ஜாயின் பண்ணாதவங்க எனி கிளப்ஸ் உங்க சரௌண்டிங்ஸ்ல என்ன எல்லா இடத்துலயுமே ரோட்ராக்ஸ் வந்து இருக்கு. இட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் 256 கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல உங்க பிளேஸ் பக்கத்துல ஏதாவது ரோட்டரி கிளப் இருக்கணும் தெரியணும் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு எப்போ வேணா காண்டாக்ட் பண்ணுங்க. சுதர்ஷன் நம்பர் இருக்கு, நான் ஜாயின் பண்ணி விடுறேன். அதே மாதிரி வெபினாரை வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ சுதர்ஷன் அண்ட் தேங்க்யூ ஸ்வாதி ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வீக்லி கண்டக்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம், அவங்க அடித்தர மக்களுக்கும் அங்க இருக்கிற பசங்களுக்கும் வந்து இந்த வெபினார் மூலியமா பயன்படணும். ஏன்னா ஒரு ஃப்ரீ வெபினார், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க கெரியருக்கு. அதனால அவங்களே அடுத்த டைம் வந்து இன்வைட் பண்ணலன்னா அவங்களே ஒரு இன்வைட் பண்ணுங்க. இது வந்து ஒரு கோரிக்கையா வந்து நான் சொல்றேன். தேங்க்யூ ஃபார் திஸ். Thank you, Now. Thank you for your presence and valuable points. Okay, Sudarshan, over to you. Now it's time to know about our today's key speaker. It's a great pleasure for me to introduce our key speaker, Rotractor Swati, Club Service Director of our club. She is a computer science engineer graduate currently working at Cognizant Technology Solutions, Chennai. During her college days, she was a dynamic student who has given 50 plus presentations, attended state level and national level contests, and also taken lead for conducting various activities. She is very much interested into language, which made her versed in Japanese language. Later, she joined YOI Robotics, where the seed for training and tutoring career was laid. Then she became the co-founder of Klux Robotics, an edutech company, wherein she has trained 10 plus batches of students on Python programming. At present, she also conducts programming courses by joining hands with Dora Kids Play School. Besides these, she is also an active road-tractor. So I welcome such an eminent person to take over the session and enrich the knowledge on groundbreaking programming language. It's over to you, Ms. Swati. You can proceed. Thank you, Darshini. Thank you. Hello, everyone. Good morning. So, first of all, I thank you, each one of you, for being a part of this webinar. So when I asked for the language preference, நான் வந்து registration formல language preference கொடுத்திருந்தேன். அதில் வந்து 60% of the members chose English and 50% of the people, around 35% of the people chose Tamil and 5% gave the bilingual option. So I wanted to take this webinar into a bilingual session, and because there are audience from North India as well as South India. Okay, so I will try my level best to make each and every one of you leave the session with utmost understanding. Okay, so let us begin the session. Yes, guys. So I want the session to be an interactive one. நீங்க வந்து chat யூஸ் பண்ணலாம் என் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு. நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா அதுல வந்து கைண்ட்லி ப்ளீஸ் ரிப்ளை. அண்ட் இப்போ நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொரோனா, ஆக்சிஜன், வேக்சின், டெத் ரேட், ரெக்கவரி ரேட், அந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ லைக் இந்த நியூஸை வந்து திரும்ப லைக் வி ஆர் கீப்பிங் ஆன் ஹியரிங் அபவுட் திஸ் லாக்டவுன், கொரோனா வைரஸ், எவ்ரி திங், and this increases our mental pressure and like holds us down from becoming and improving our lifestyle and knowledge. So our club has taken this initiative to break the odds and reach you out online to provide some valuable technical insights. ஸோ அப்படி ஒரு தாட்ல வந்து கிரியேட் பண்ணது தான் இந்த வந்து டெக்னிக்கல் வெபினார் சீரீஸ். எவ்ரி சண்டே வந்து நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா 3rd வீக்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 சண்டேஸ்மே வந்து டெக்னிக்கல் வெபினார் செஷன்ஸ் போச்சு. ஸோ I thank the team for standing with me and like making each and every event reach a better level of success than the previous one. That is completely because of you guys. So thank you very much. And yeah, with no further delay, I would like to jump into the session. Okay, so this is my brief intro which has already been given to you. So now let us travel quickly through like for the agenda for today. Okay, so
first I will introduce the Gogo programming language, like that is none other than our Python programming to you. And அதுக்கப்புறமா we shall discuss about how Python stands out and like why Python should be considered for learning. Because நம்ம கிட்ட நிறைய languages இருக்கு இல்லையா, programming languages consider பண்ணும்போது we have so many programming languages here like C, C++, Java, React and all. So இதுல வந்து Python நம்ம ஏன் choose பண்ணணும் as a beginner or as a student or as a working profession, why we should everyone like know Python அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். And later we shall discuss on like what are all the peculiar features available in Python. And then we shall discuss an example to see like எப்படி பைத்தான் இருக்கு, பைத்தான் வந்து அதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கு, அதோடைய யூசேஜ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி பார்க்கறதுக்காக let us see an example and also the work environment. Finally I shall discuss about the career opportunities. Okay, so இங்க எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வந்து நிறைய ஒரு 100% 100+ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இதுல வந்து நீங்க எத்தனை பேர் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் யூ ஆர் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் போஸ்ட் yes in chat box. Yes, I'm getting so many. Yeah, and so I'm getting so many yes in chat. How many of you are working here? ஏதாவது ஒரு கம்பெனில இல்ல வந்து ஏதாவது பிசினஸ் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? Is anyone like that? Okay, we have a teacher here. Okay, so there are some 70 to 30% ratio on மாதிரி வச்சுக்கலாம். 70% are college students and 30% are working professionals. Good. So we have like a mixture of category here. இதுல வந்து எத்தனை பேருக்கு பைத்தான் வந்து கொஞ்சம் பேசிக்கா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு ஃபெமிலியரா இருக்கேன் அண்ட் இப்போ நான் வந்து என்ரிச் பண்ணிக்க வந்துக்கிறேன். பட் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு பைத்தான் டோட்டலா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஐ ஹவ் ஜாயின் ஹியர் டு கிக் ஸ்டார்ட் மை கரியர் இன் பைத்தான். அந்த மாதிரி யார் வந்திருக்கீங்க? If you are fresher to Python, just type fresher. If you know some basics, just you type like I know some basic. Yes, we are getting answers like I know a little bit and so many freshers also. Yes guys, thank you for your replies. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் வந்து பைத்தான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு நியூ கான்செப்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் செஷன் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் டு நோ ஆல் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். அண்ட் இஃப் யூ நோ லிட்டில் பிட் ஆஃப் பைத்தான், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷர் செஷன் அண்ட் ரீகால் செஷன் மாதிரி இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் திஸ் வில் கோ வெரி வெல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. மேக் யூஸ் ஆஃப் இட் எஃபிஷியன்ட்லி. ஸோ லெட் அஸ் பிகின். ஓகே ஓகே, so who developed Python? Python வந்து யார் டெவலப் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா this gentleman over here. He is none other than Guido van Rossum and he developed Python in the year 1989. ஸோ வந்து ஏன் வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கு இவருக்கு இந்த நேம் வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was like very much fond of a டிவி சீரீஸ், மாண்டி பைத்தான் அப்படின்னு சொல்ற ஒரு டிவி சீரீஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால he named his language also as Python. ஸோ இவர் தான் வந்து நம்ம பைத்தானை கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு பர்சன். ஓகே, அண்ட் நவ் லெட் அஸ் see எதனால வந்து பைத்தான் வந்து ஒரு ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. பைத்தானுக்கு இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் Python is a high level language. ஏன் வந்து Python ஒரு high level language அப்படின்னு சொல்றாங்கன்னா, first of all we are choosing programming language to solve any problems or if a human wants a solution, we are going for a programming language with the help of which he can interact with the computer. ஒரு programming language வச்சு தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர் மெஷின் கூட நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து we have someone in the past has invented the programming languages. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹியூமன் ரீடபிளா இருக்கணும், ஹியூமனுக்கு புரியுற மாதிரி ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ if it is in the human readable form, then definitely, unfortunately, it is not understandable by the machine. Whichever language or whichever words that a person can understand is not understandable by the machine. So that is why
there is a need for a programming language. இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிற இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் வாட் எவர் லாங்குவேஜ் இட் இஸ் அதுலேயும் நம்ம ப்ரோக்ராமிங்கும் பண்ணலாம் இல்லையா? But why we are not doing programming in the language which humans speak is the thing is the fact is the unfortunate fact is the machines cannot understand the language. So we are going for a language which is human readable and it can be later converted into a language that can computer reads. So அந்த கம்ப்யூட்டர் ரீட் பண்ற லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பைனரி டிஜிட்ஸ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பைனரி டிஜிட்ஸ் ஆர் த லாங்குவேஜ் தட் மெஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட். Some languages are basically coded in a very low format that only partial part of it can be understandable by humans. But some languages are highly user friendly. பைத்தான் மாதிரி லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற லாங்குவேஜஸ் தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பைத்தான் இஸ் ஒன் சச் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து பைத்தான் வந்து டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அவர் வந்து ஒரு டேட்டா டைப் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிக்ளரேஷன் பார்ட்லேயே நீங்கள் வந்து ஹார்ட் கோட் பண்ணணும். அது வந்து இன்டீஜர் டைப்பா இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பா இல்லை வந்து லாங்கா ஷார்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் டிக்ளரேட் பண்ணும் போதே வந்து நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பைத்தான் இஸ் அ டைனமிக் லாங்குவேஜ் வேர் யூ கேன் ஈஸிலி declare the variable and assign the values to it, and the compiler in the runtime will check like what type it is present there. அதாவது வந்து டைனமிக்கா வந்து நம்ம எந்த டேட்டா டைப்ஸ்மே அசைன் பண்ணாம okay, so someone has about like what about quiz? Quiz will be conducted in between the session and please wait until that. Okay, so yeah, dynamic language பத்தி பேசிட்டு இருந்தோம். டைனமிக் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதனால போய் பைத்தான் டைனமிக் லாங்குவேஜ்னு சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை. கம்பைல் வந்து அட் அ டைம்ல அட் த ரன் டைம் இது வந்து என்ன டேட்டா டைப் இப்படி சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் வை பைத்தான் இஸ் கால்ட் அ டைனமிக் லாங்குவேஜ். இட் இஸ் அ வெரி பெனிஃபிஷியல் திங், ரைட்? சில வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வந்து இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை வந்து வேற டேட்டா டைப்புக்கு மாற்றணும்னா வி ஷுட் ரீஇனிஷியலைஸ் இட் ஆர் வி ஹாவ் டு டைப் காஸ்ட் இட். பட் பைத்தான் இஸ் நாட் such a hard language and such a complex language. It can be easily it can be easily typecasted or change the value or reinitialize the value with any type. Even though if you first initialize a value with an integer type, it can be reinitialized easily with a floating point type without any conversion. So that is why it is a dynamic language. And next, going on to interpreted language. ஓகே, ஸோ பைத்தான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா C++, ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் நடக்கும். கம்பைலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய கீவேர்ட்ஸ்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி சில எரர்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்பைலர் செக் பண்ணும். ஸோ அந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து காமனா எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இருக்கும். ஸோ பட் பைத்தான்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பைலேஷன் அண்ட் execution பார்த்தீங்கன்னா simultaneous-ஆ நடக்கும். One line will get compiled and the next moment the execution will start place. So இந்த மாதிரி compilation and execution goes hand in hand. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் Python is an interpreted language அப்படின்னு சொல்றாங்க. So it has both advantages and disadvantages. Python வந்து ஒரு interpreted language-ஆ இருக்கிறதுனால it has its own advantages. Disadvantages என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a bit slower. மற்ற சி அந்த மாதிரி லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் இஸ் வெரி லைக் ரொம்ப மைன்யூட் எக்ஸிக்யூஷன் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் சின்ஸ் வி ஆர் ஹேவிங் சம் மாடர்ன் systems and modern equipments with high processing capacity, with high processing speed, it is not a problem at all. நமக்கு வந்து அவ்வளவா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்காது because we are having some more and more advanced electronic gadgets with us. So it is not a case to worry about. And next, Python is termed as a multi-purpose language. So ஏன் வந்து நம்ம பைத்தான் வந்து multi-purpose language அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா it finds its application in so many fields. அதாவது வந்து இப்போ டாப் ட்ரெண்டிங் டொமைன்ஸ், டாப் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல பைத்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ multi-purpose language which can be like learned by so many people who has their area of interest or career of preference
in various fields. இதுல மட்டும் தான் பைத்தான் படிச்சா நீங்க வந்து இதுல பைத்தான் டெவலப்பரா மட்டும் தான் ஆக முடியுமா அப்படின்னா இல்ல. You have so many opportunities that will be confirmly discussed in the last slide. அதாவது வந்து நான் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது பைத்தான் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன். So these are some of the standing out features of Python, and this is why like you have to give a chance to it, give a try to it. Okay, so now let us discuss about why Python is a popular choice among beginners. Beginnersக்கு வந்து இது ஏன் வந்து ஒரு popular choice-ஆ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ தமிழ் செல்வன். ஸோ பிகினர்ஸ் வந்து ஏன் இப்படி வந்து பைத்தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணணும், பைத்தான் வந்து சூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி let us discuss. Participants, I request you please go on mute. Due to delay in the session, then jump into the session. Let's start the session. The session. I think someone's mic is on unmute, so please check it and please mute it off. Thank you. Okay, so the first and foremost reason is Python is very easy. Compared to other languages like C, C++, and so many procedural and object-oriented languages, Python is very easy to learn because it has a very simple syntax and it requires minimum understanding. So even a school-going kid can easily able to understand Python. So that is why this stands as the foremost reason for Python to be preferred among beginners. Okay, and the next one is it is coded in English. அதாவது வந்து பைத்தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு 80% of the things used is English and it can be understandable. So I think every one of you here understands English, right? If yes, you can post yes in the chat box. Yes, see so many yes. நான் இந்த கொஸ்டின் கேட்டப்பே நான் இங்கிலீஷ்ல தான் கேட்டேன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் யூ கேன் போஸ்ட் எஸ் இன் சாட் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சாட்ல வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்றீங்க. ஸோ திஸ் இட் செல்ஃப் ஷோஸ் தட் யூ ஹாவ் இனஃப் இங்கிலீஷ் நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் பைத்தான். அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க பைத்தான் படிக்கணும்னா வந்து எக்ஸ்ட்ராவா நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. வாட் எவர் யூ நோ சோஃபார் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, சோஃபார் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கோ தட் இஸ் மோர் தேன் இனஃப் டு லேர்ன் பைத்தான். ஸோ யா, this is the second reason for the beginners to choose Python. And the next one is it is open source. So open source அப்படிங்கிற மாதிரி என்ன எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா Python is available for free of cost. உங்களுக்கு வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க வந்து எங்க இருந்தனாலும் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதா இருந்தாலும் it can be easily downloaded and used. python.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. So I will put it in chat also. Okay, so this is the official website for Python. You can go here and download Python. I mean, the latest version of Python can be downloaded here and used in any kind of operating system. So that is why it is termed to be an open source. சில லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட தான் கம்பேட்டபிளா இருக்கும், அந்த மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் இஸ் நாட் வைட்லி அக்செப்டட். சம் வில் பி ப்ரிஃபரிங் லினக்ஸ், சம் வில் பி ப்ரிஃபரிங் விண்டோஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ the good programming language should cover all kind of audience. நீங்க வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரிஃபர் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, it should be covering all kind of audience. So that is why Python is a preferable choice. And the next one is applications. So as I told, Python finds its applications in almost all the top trending fields. நம்ம லாஸ்ட் டைம்ல பார்த்திருந்தோம் மல்டிபர்பஸ் அப்படிங்கிற மாதிரி. Then this goes hand in hand with a multi-purpose language because Python வந்து ஒரு limited domainக்கு மட்டும் confine ஆகாம it is just not confined within one single or two domains. It is like widely used and it has so many features that can be used in so many technologies. So it has a huge spread of applications. So this can be considered for anyone who is wishing to become a Python developer in any field. I will discuss about the fields later, but just for now you just remember that there are so many applications concerned with Python. Okay, and now let us see about the library support.
ஸோ பொதுவாகவே வந்து எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே அதில் எல்லாத்துக்குமே பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சீல நம்ம கோட் பண்றோம் அப்படின்னா த வெரி ஃபர்ஸ்ட் லைன் வில் கோட் இஸ் #include stdio.h. ஸோ இது வந்து எதுக்காக கோட் பண்றோம்னே தெரியாம நிறைய பேர் நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்காக கோட் பண்றோம் அப்படின்னா இந்த stdio அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எங்க இருக்கும்னா பேக் எண்ட்ல ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க அந்த டெவலப்பர், அதாவது அந்த ப்ரோக்ராமோட டெவலப்பரோ இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த டீமோ வந்து கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி கோட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து நம்ம ரெடி டு யூஸா இருக்கணும். நம்ம வந்து நம்ம கோட் பண்ணாம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து பிடிக்கும் இல்லையா? நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து பிஃபோர் கொரோனா, பிஃபோர் பேண்டமிக், பிஃபோர் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வாஸ் டு பி டிரெக்ட் ஷாப்பிங். நம்ம நேராக போயிட்டு நமக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி வாங்குற மாதிரி இருந்தோம். தட் வாஸ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் அட் ஆர் டோர் ஸ்டெப். நமக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கணும், இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கணும், இல்லை டெய்லி நீட்ஸ் வாங்கணும், ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், எவ்ரி திங் இஸ் அட் டோர் ஸ்டெப் பை ஆன்லைன் ஆப்ஸ் அண்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நமக்கு வந்து எது ப்ரிஃபரபிளா இருக்கு, நம்ம கிட்ட நம்ம வந்து நம்மளை தேடி ஒரு விஷயம் வரதான் நமக்கு பிடிக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் வந்து லைப்ரரி சப்போர்ட்டும். someone is already coded something for us, or I mean the thing which we have to do is we have to take the things that is already been programmed and use it in our code. So that is the purpose of library support. And சீல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த stdio.h எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா will be majorly using printf and scanf functions in our code. அது வந்து மேக்ஸிமம் எல்லா கோட்லயுமே வந்து will be displaying something in the output and we might take the input from the user. So for that purpose we'll be preferring the printf and scanf functions. And in order to use those printf and scanf functions, you are in a need of a library module called as stdio, that is standard input output library. So that is why we are including that library into every C code. So in the same way in Python we have so many libraries available. In the stdio.h மாதிரி basic functions காக மட்டும் இல்லாம so many advanced functions குமே library support இருக்கிறதுனால it is been widely preferred. because நமக்கு வந்து ஒரு simple task இருக்கட்டும், அது நம்ம கோட் பண்ற விட கம்ப்யூட்டரே வந்து அதுக்கு ஆல்ரெடி ஒரு inbuilt function இருந்துச்சுன்னா will definitely prefer that function instead of going for us and directly coding it, because it saves time, it saves effort of the coder, and it is efficient. So a good programming language should have all these three qualities, and all these three qualities are efficiently supported by the libraries. Okay, so this is why we have to prefer Python for beginners and also the developers who is going to choose their career as a Python developer. Okay, so let us see about what are all the பெக்யூலர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். அதாவது வந்து ஒரு சில தனித்துவமான ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து நிறைய லாங்குவேஜஸ் பார்த்துருக்கோம், ஜாவா, காட்லன், ரியாக்ட், அந்த மாதிரி. ஆஸ் த டே பாசஸ் பை, ஆஸ் த டே என்ஹான்சஸ், வி ஹவ் சோ மெனி லாங்குவேஜஸ் பீன் டெவலப்ட் ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட். ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில லாங்குவேஜஸ் டெவலப் பண்றாங்க, மல்டி பர்பஸாக இருக்க மாதிரி டெவலப் பண்றாங்க. அதுலலாம் இருக்கப்போ நம்ம ஏன் வந்து பைத்தானை சூஸ் பண்ணணும், பைத்தான்ல அப்படி என்ன மாதிரி ஸ்டாண்டிங் அவுட் ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரி தனித்துவமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? So to state some, I have listed three of things here. The first one is simple syntax. So compared to other languages, in Python we have a very very simple syntax. ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஐ மீன் அந்த காம்ப்ளிகேட் திங்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு எல்லாருக்குமே புரியுற மாதிரி even the kids who are 10 years above can understand Python. So that much simple is the syntax of Python. Okay, so someone has asked like difference between high level language and low level language. Okay, I will tell you that high level language is something user can easily understand. இப்போ நான் வந்து simple syntax அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு வேர்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ தட் நீங்க அதை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும். அந்த மாதிரி படிச்ச உடனே புரியுற மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் those which are not much user friendly, யூசருக்கு வந்து கொஞ்சம் புரியும், அதாவது டோட்டலா புரியாத மாதிரி இருக்காது, கொஞ்சம் புரியும் பட் கம்மியா புரியுற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ
இந்த பைத்தான் வந்து சம் அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி அது ஹை லெவல் லோ லெவல் அப்படின்னு டிட்டர்மைன் பண்றாங்கன்னா அது பைனரி கோட்ஸ், அதாவது வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜா இருக்கிற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, எத்தனை லேயர்ஸ் கடந்து இருக்கு, அதை வந்து ஒரு பேராமீட்டரா வச்சுதான் அது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. பைத்தான் இஸ் stated to be an high level language because it is very much understandable by an human. And as the words which are used there in the Python coding is completely English, so you can easily understand with your basic English. So in the மாதிரி user friendly இருக்கிறதுனால தான் it is stated to be an high level language. Okay, so coming back to the peculiar features of Python, that is the in what all the features that Python is standing out compared to other languages. Here comes the first one, that is simple syntax. அதாவது பைத்தானோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்போ வந்து printf or print அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். மற்ற லாங்குவேஜஸ் ஜாவாலாம் கம்பேர் பண்ணும்போது ஜாவா இஸ் டோட்டலி காம்ப்ளிகேட்டட். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சிம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெஸ் லைன்ஸ் ஆஃப் கோட். ஸோ ஒரு குட் ப்ரோக்ராமிங், ஒரு குட் கோடிங் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா there are some important two features, that is one is the number of lines of code, எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்ல வந்து அந்த ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணிருக்காங்க, and the next one is how easy it is to understand and how much faster it is, அதோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு, and it is how much understandable, how much efficient, and what are the lines, number of lines of code. So number of lines of code எக்ஸிகியூஷன் டைமே வந்து ஒரு டூ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அது ரெண்டுமே எப்பவுமே எந்த கோடிங்க்கு கம்மியா இருக்கோ தட் இஸ் டர்ம் டு பி அன் எஃபிஷியன்ட் கோட். ஸோ ஒரு கோட் அடிக்கிறோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் எக்ஸ்டென்ஸ் டு 1000 லைன், இஃப் இட் இஸ் ரியலி நீடட் ஒன்லி தென் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் குட் கோட். நம்ம பாட்டுக்கு சும்மா வந்து ஒரு தேவையே இல்லாம நடுவில் நிறைய printf ஸ்டேட்மெண்ட்ஸ், நடுவில் நிறைய ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட், நடுவில் நிறைய லூப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா தட் இஸ் நாட் அன் எஃபிஷியன்ட் கோடிங். ஸோ அந்த மாதிரி ஒரு கோடிங் வந்து எஃபிஷியண்டா மாத்துறதுக்கு it should have some less lines of code. So Python contains less lines of code because it has a very simple syntax and the availability of numerous inbuilt functions. அதாவது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய built-in functions இருக்கு அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி built-in functions அதிகமா இருக்கிறதுனால it has some less lines of code. You have to just import the function into a code and start using it. நீங்க வந்து அது கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Okay, so that is why Python is said to have some less lines of code. And the next feature is ease of coding. இப்போ இந்த மாதிரி simple syntax and less lines of code இருக்கிறதுனால டெவலப்பருக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நீங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல okay, someone has asked a doubt, that is printf is necessary or print is enough. Okay, in Python print is more than enough. அது வந்து பைத்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு யூசருக்கு ஒரு விஷயம் நீங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா print is the statement used, because C-ல பாத்தீங்கன்னா printf அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. In Python it is print. Okay, so I will discuss that also with the example. So to clear your doubt, it is print. Okay, coming back to ease of coding, if a developer is developing a project that is like for a time span of 6 months அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு 6 months ஆகுது அப்படின்னா if he chooses some other language other than Python, it will definitely take more time for him, because இங்க simple syntax கிடையாது, ஒரு வேற லெவலில் காம்ப்ளிகேட்டட் சின்டாக்ஸ் இருக்கும் மற்ற லாங்குவேஜஸ்ல, அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ், த இன்பில்ட் ஃபங்க்ஷன் சப்போர்ட் இஸ் வெரி மச் லெஸ் கம்பேர்ட் டு பைத்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ 6 monthsல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு சம் 7 or 8 months. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ அது வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மெமெண்ட் வந்து நமக்கு போச்சு அப்படின்னா வில் நெவர் ரிட்டர்ன் பேக் டு த மொமெண்ட் until some time traveling machines like a myth or a fact, whatever it is, அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி we can never travel back to our time. So அப்படி இருக்கிறப்போ we have to concentrate on saving our time and giving a cakewalk to the developer to develop a code in a very easy manner. So அந்த factor consider பண்ணும்போது Python is definitely a best of it. Okay, so these are some of the peculiar features of Python, and in order to make you understand this with an example, let us see this. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூசருக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்து நான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா
let us see what is the coding available in C. Okay, so C language la pathina nam first already sonna madri we have to begin with hash include stdio.h. Okay, so அந்த மாதிரி begin பண்ணிட்டு we have to um, define a main function. C ல வந்து பாத்தீங்கன்னா main function is the first function that will be executed. So அந்த main function க்கு வந்து ஒரு return type கொடுத்துட்டு either it can be an integer or a floating point or a void kind of return type. நமக்கு வந்து ஒரு return type கொடுத்துட்டு இங்க வந்து சில arguments or like this is completely optional. நீங்க வந்து இதுக்கு போட்டாலும் போடலாம், it is not a problem. And inside this you have to open a parenthesis and within which you have to give this printf statement. In the printf statement கொடுத்துட்டு you have to enclose the string that is to be printed in a double quote போட்டுட்டு ஃபைனலா நீங்க முடிக்கிறப்ப you have to give an semicolon. So இந்த மாதிரி போட்டுட்டு and since it is an int there should be another line over here that is return statement. Return அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்க suppose if you are not returning any value then there should be a return 0. So இந்த மாதிரி ஒரு 5 to 6 lines of code வந்து நீங்க டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் C ல. அண்ட் ஜாவால பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும், அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும், அண்ட் வித்தின் விச் யூ ஹாவ் டு கிவ் அ மெயின் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் டைப் டு இட், and then access specifier to it, and within this you have to pass the string argument parameter. And இதோட printing function பாத்தீங்கன்னா printf நீங்க இருக்கிற மாதிரி it has system.out.println இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு then you have to terminate it with a semicolon. இந்த semicolon நீங்க வந்து இங்க ஜாவாலையோ சீலோ மிஸ் பண்ணிட்டீங்கனாலே it will throw an error. The compiler will throw that you have not terminated it properly, so please check onto it. அந்த மாதிரி ஒரு எரர் உங்களுக்கு ரேஸ் பண்ணும். So this is how C and Java is complicated. In இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கும். But Python you have to just say print hello world. That is more than enough. இந்த print அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க hello world அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா it will display. So which is easy, Python, Java or C? Put in chat. Yes guys, compared to these three languages, which you feel to be easy? Yes. See, almost everybody has replied. Yeah, Dinakaran, the parenthesis missing. We can give the parenthesis. Yeah, you're right. And everybody's answer is everybody's choice is Python. So that is why we have to consider Python with all these standing out features of Python. Okay. I think you all have, yeah. Literally, Python is more easy to learn. Exactly. Python is like very simple to learn, and you can easily get onto it. Even if you are a beginner or if you're an expert, even if you want to switch the language, switch the existing language in which you're expert, then definitely Python is a very good choice. I would personally recommend that. Okay. So next, let us discuss about. I will put some logos here in my screen. இப்போ நான் வந்து சில logos display பண்றேன். அது என்ன logo அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க chatல போடுங்க. So the first logo is already here. இது என்ன logo அப்படின்னு தெரிஞ்சதுன்னா you can post in chat. Yes, I'm getting the right answers. YouTube? Exactly. So YouTube is the owner of this logo, right? And the next one. Yeah, I have started getting the right answer for this also. Good, Google, right? And the next one. இது வந்து பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாது. பரவாயில்ல, you can try. Yeah, so many knows it. Good. Yes, Dropbox is this. And the next one. So it is present. It is obvious here. It is Netflix. And the next one is also obviously present. That is NASA. And the next one. So இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். And especially EC, EEE domains இருந்து வந்தவங்களுக்கு obviously அது தெரிஞ்சிருக்கும். Yes, Raspberry Pi, right. So you have so many have answered the right answers. Okay, so நான் ஏன் இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணேன் அப்படின்னா you told that you are some students like college students and school students அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். How many of you want to get placed in a good paid company? அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு 1 lakh per month and 75,000 per month, 2 lakhs per month அந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கிற கம்பெனிஸ்ல நான் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் மைண்ட் செட் இருக்கு? Yes or no? Everybody wishes to get
paid well, right? If you are a அதுவும் பர்டிகுலரா வந்து ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா you all will have the desire that I should get paid and I should have to develop good code. My code should be used by the public. நான் வந்து ஒரு கோட் டெவலப் பண்றேன்னா அது நான் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இல்லாம பப்ளிக் நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிட்டு இது என்னோட கோட்னு சொல்லிட்டு பேசணும், நான் டெவலப் பண்ண கோடு, நான் வந்து ஒரு பார்ட்டா இருந்த டீம்ல டெவலப் பண்ண கோடு, அந்த மாதிரி பேசணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க பைத்தான் லேர்ன் பண்ணீங்கன்னா there are possibilities for you to get placed in these companies. அதாவது யூடியூப், கூகுள், ட்ராப்பாக்ஸ், நெட்ஃபிளிக்ஸ், நாசா, ராஸ்பெரி பை இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு there are chances for you to get placed because all these companies uses python in their coding. python வந்து practical எங்கயா யூஸ் பண்றாங்களா, python வந்து லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, பட் ப்ராக்டிக்கலா எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். யூடியூப் uses this in their entire platform. python யூடியூபோட entire platform வந்து python பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இஃப் யூ நோ python then definitely உங்களுக்கு வந்து யூடியூபோட டெவலப்பரா உங்களுக்கு பேச ஆகிறதுக்கு there are so many opportunities waiting for you. And the next one is Google நம்ம வந்து search பண்றோம் இல்லையா? So many things we wanted to know and we are approaching Google to search it. So அந்த மாதிரி இருக்கிற web based search thingsல வந்து Python is a major language that has been used in backend. Okay, so Googleலயும் வந்து Python has been considered. Okay, and the next one, yeah, yes, Karthik, that is an sad, bitter truth. Maximum out of India they are using Python. Yes, India is also a developing country which prefers Python. இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து Python லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, Python டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் Python வந்து அவங்க டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிச்சு everybody started to use Python and get attracted to Python. But outside India பார்த்தீங்கன்னா they are using Python for development like this. YouTube, Google அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா they started using Python to develop something. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதர் தேன் இந்தியா, அவுட் சைட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் we are no less to them. நம்ம கண்டிப்பா we all will learn Python and we will definitely become a Python developer in future and start developing apps and products that are helpful to our own people. நம்ம Indian people யூஸ் ஆகுற மாதிரி we will try to develop something. Okay guys? Yes. Okay, so someone has asked like we want more experience to join in this company na ma'am. Exactly. So everything is not a piece of cake. நம்ம வந்து ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாது. நீங்க வந்து பைத்தான்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமே வந்து நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அ கேக் வாக். டெஃபினெட்லி யூ நீட் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அண்ட் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட் இன் டு இட். நீங்க வந்து எவ்வளோக்கு அதில் டைம் அண்ட் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்றீங்களோ that much helpful and that much growth you are going to face. Okay, so to get placed in these companies you have to be a good code developer, which will be like very much Python, since Python is a very user friendly language and Python is very much easy to learn. You can spend some more time in Python, learn stuff, and definitely you can give a try to these companies. Okay, so in Dropbox we have that client and server platform is completely and mostly like majorly developed in Python. And Netflix, what it does is it is used in its software infrastructure. அதாவது வந்து ஒவ்வொரு ஆப், ஒவ்வொரு அப்ளிகேஷன், ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குமே வந்து அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் ஒரு பேசிக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த பேஸ்மெண்ட் பில்ட் பண்றதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் ஹாஸ் யூஸ்ட் பைத்தான் ஒன்லி. அண்ட் பைத்தான் வந்து நாசால கிரிப்டோகிராஃபி அண்ட் இன்டெலிஜென்ட் அனாலிசிஸ்க்கு வந்து அவங்க பைத்தான் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பிகாஸ் நாசா அப்படிங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஹைலி சீக்ரெட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ ஒரு ஈஸியாக நம்ம வந்து கிராக் பண்ண முடியாது. கிராக் பண்ண இட் இஸ் அஃபென்சிவ், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் இஸ் லைக் வெரி டேஞ்சரஸ். இப்போ நம்ம நாசாவோட இன்ஃபர்மேஷனை மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இட் இஸ் அன் கண்ட்ரி லெவல் த்ரெட் டு, ஐ மீன் ஒரு நேஷன் வைட் த்ரெட்டா மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ we have to protect those information with an high level security technology. So in order to do that, cryptography and intelligent analysis being used in NASA, and to do that they are going for Python.
And the next one is Raspberry Pi. Raspberry Pi நீங்க வந்து கோடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பைத்தான் வந்து ஒரு ப்ரிஃபரபிள் சாய்ஸா த கம்பெனி இட் செல்ஃப் ரெக்கமெண்ட்ஸ். அதாவது வந்து அந்த பில்டர், அந்த டெவலப்பர், அந்த கம்பெனி, அந்த ஓனர் ஆஃப் த ராஸ்பெரி பையே வந்து பைத்தானை தான் உங்களுடைய எஜுகேஷனல் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. ஸோ லைக் வைஸ் இப்போ இவ்வளோ கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்றாங்களா அப்படின்னா நோ, there are so many top companies which are using Python in their software development, in their database maintenance, in their client and server infrastructure, etc. So if you are going to choose Python as your okay, so hacking is not my field film boss. We will definitely try to arrange a webinar on that also. Okay, so in the upcoming weekends we will try to arrange a webinar on hacking, don't worry. Okay, so coming back to this, if you want to become an successful Python developer, then definitely go for it. I would recommend that it is the best choice. Okay, and the next one is we are going to see an example that is based on corona cases. அதாவது கோவிட் கேசஸ் பத்தி பைத்தான் எப்படி வந்து ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிகாஸ் எவ்ரிவேர் இட் இஸ் லைக் கோவிட் அண்ட் we shall see some measures to what some ways to find the number of COVID cases, some in different cities. Okay, so someone has asked like why game development and some social media applications are developed in Java and C++. It's hard than Python but not using. Could you say what's your option? Okay, okay, so the thing is game development and social media பார்த்தீங்கன்னா they are using some conventional methods. அதாவது வந்து people fear to attempt something new. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஆல்ரெடி நமக்கு எது சேஃப் ஜோனா இருக்கோ, கம்ஃபர்ட் ஜோனா இருக்கோ, அதை ப்ரிஃபர் பண்ற மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், ஈவன் இன்க்ளூடிங் மீ. நான் வந்து எனக்கு எது வந்து பெஸ்டா வருமோ அதையே திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எப்பயாவது யோசிப்பேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து டெவலப்பர்ஸ்க்கும் இருக்கு. they have to they are preferring something that is what very much easy to them. அவங்களுக்கு எது வந்து அதிகமா வருதோ ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. Python is a booming language, Python is a flourishing language, and definitely we will see application that is completely developed using Python in future. Definitely Python is not a a language to be learned alone. It is a language to be implemented. So implementations வந்து ஃபியூச்சர்ல கம்ப்ளீட்டா பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தட். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் த எக்ஸாம்பிள். ஓகே, ஜஸ்ட் அ செக், கிவ் மீ a second. Okay, I will prefer using PyCharm for my coding. ஏன் வந்து நான் PyCharm ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு லேர்ன். அது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பைத்தான் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா PyCharm அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கு. ஐடி இஸ் நத்திங் பட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் where you will be able to see an code editor, where you'll be able to see a debugger, where you'll be able to see an executor all present in one environment. நமக்கு வந்து ஒரு கோட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட் வந்து டைப் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த கோட் வந்து எஸ் பவிஷ், ஐ ஹவ் ஸ்டாப் ஷேரிங் இட் until my PyCharm is getting open. So just a few seconds, I will again share it back. Okay, so before that we'll know about which are the best IDEs to use for Python. So வந்து Python நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, Python நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா as a beginner you can choose PyCharm, and there are also some other IDEs available. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி அப்படிங்கிற விஷயத்துல வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும், லைக் கோட் எடிட்டர், டீபகர் அண்ட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் வேணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெஸ்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா PyCharm. ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Anaconda, Jupyter நோட்புக் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட், கூகுளோடைய ஆன்லைன் கம்பைலரான கொலாப், அந்த மாதிரி நிறைய கம்பைலர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து PyCharmல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில லைப்ரரி மாடியூல்ஸ் அப்படின்னு டவுன்லோட் பண்ணணும்னா that can be very easily downloaded. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லேர்ன் பண்ணணும், டக்குன்னு நீங்க வந்து கோடிங் வந்து ஈஸியா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் லேர்ன் பண்ணணும்னா
you can prefer PyCharm. Okay, so my PyCharm is now open. I'm going to share my screen. Okay, I think my screen is visible, isn't it, guys? Yes, ma'am, it's visible. Yeah, thank you. Okay, so someone has asked like what is ML, DL, computer vision and data analytics in Python? What is the difference between these? We will discuss that when we are discussing about the career opportunities and applications in Python. Okay, someone asks how to contact you. I will share the contact details at the end. And where should I download PyCharm? Okay, good question. So JetBrains is the official website for PyCharm downloading. ஸோ நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு chatல ஷேர் பண்றேன். After finishing the presentation, I'll be sharing that link also. And reference books for Python, I will share that in the WhatsApp group. நமக்கு வந்து ஒரு WhatsApp group create பண்ணியிருக்கோம் இந்த PyCharm webinarக்காக. So that will be, I mean, given in the WhatsApp. And hacking, as I already told, hacking only, it is not my domain. It is not like the field where I excel. So definitely hacking வந்து உங்களுக்கு ஒரு webinar நாங்க arrange பண்றோம் in the upcoming. It is not a one day event, it is a series of events. So already சொன்ன மாதிரி we are having it for the third week. Last 2 Sundays பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து digital marketing and we had on data science basics. First week வந்து data science basics and the second week we had for digital marketing. So upcoming weeksல கண்டிப்பா வந்து ஹேக்கிங்கும் வந்து ஒரு free webinar எடுக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். If it possible, we'll definitely inform you. Okay, so you can join the webinar. Okay, so now let us go on to the example. So நான் already சொன்ன மாதிரி, yeah, thank you. Okay, so நான் already சொன்ன மாதிரி we shall now discuss about some of the basic functions and the syntax wise Python. Okay, thank you, Karthik. Okay, so first let us print something in the output screen. நம்ம வந்து பேசிக்கா எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து யூசர் கிட்ட, ஐ மீன் யூசருக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபார் தட், ஆஸ் ஐ டோல், நீங்க வந்து print அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். யூ நீட் நாட் இன்க்ளூட் எனிதிங் தட், யூ நீட் நாட் enclose that print function in that, I mean enclose the print function into any user defined function. You have to just type print. So this is the syntax. I think for everyone my screen is visible. Okay, so within this print function, if you are auto display something, you have to, if you are auto display any strings, you have to enclose it within a single or double quote. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு string யூஸ் பண்றீங்க, பைத்தான்ல வந்து ஏதோ string யூஸ் பண்றீங்க அப்படின்னா you have to put it within a single or double quote. String is nothing but a sequence of characters. அதாவது வந்து A to Z ல இருந்து, I mean both upper case and lower case, it is permitted, I mean it is allowed. So அந்த மாதிரி upper case and lower case, A to Z, sometimes even numbers and alphanumeric characters all belongs to string. நீங்க வந்து ஒரு நம்பரை வந்து single quote or double quote include பண்ணாலே it is considered to be a string in Python. Okay, so I'm going to display a string in my output. So I'm going to enclose it within an double quote. Okay, so இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து go corona go அந்த மாதிரி நான் யூசருக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா I have to type it. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு this is more than enough to display something in the output. இப்போ நான் இதை ரன் பண்றேன், you will be able to find my output here, which means it has been displayed in my output screen as go corona go in the console. Okay, so this is how you have to print something in the display screen. Okay, so I think this is very easy. Okay, so could you please summarize today's topic at the end of the session and share the PDF in WhatsApp? Sure. I will do that. Okay, and yeah. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, we are going to code something to find the average number of COVID cases reported in some different cities per day. இதுதான் நம்மளுடைய கோல், இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேவா? ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்காக we are going to code something in Python and we are going to get the output. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங். எதுவுமே இல்லை, நமக்கு வந்து இதுவும் தேவைப்படுது. அது கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லி அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ண சொல்லி நமக்கு வந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறது தான். இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். பைத்தான் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங்னாலும் நமக்கு இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃப்ளோ மாதிரி. நமக்கு என்ன வேணுமோ அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வழியா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் கன்வெர்ட் பண்றோம். அது அதுக்கு புரியுற லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு கம்பைலர் வந்து கன்வெர்ட் ஆர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அதை புரிஞ்சுட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்குது. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் எவ்ரி கைண்ட் ஆஃப் கோடிங். ஸோ இங்கேயும் நம்ம அதுதான் பண்ண போறோம். இங்க நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, to find the average number of cases reported per day in different cities. Okay, so
வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் நான் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யூசர் கிட்ட இருந்து வாங்க போறேன். நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சூஸ் த இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எப்படி நம்ம சில வந்து ஸ்கேன்எஃப், சி பிளஸ் பிளஸ்ல பாத்தீங்கன்னா சின் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பைத்தான்ல பாத்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. So as I already told, Python is English, completely English. பார்த்தோன்னே புரியும். scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னே அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகினருக்கு தெரியாது. cin அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு பிகினருக்கு தெரியாது. பட் பைத்தான்ல பாத்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனால வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னே கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹாவ் சம் chats. I will check what it is. Could you yeah. Okay, someone has shared the PyCharm official site JetBrains. That is, அங்கதான் நீங்க வந்து PyCharm வந்து டவுன்லோட் பண்ணணும். Go for the community edition of PyCharm. That is, PyCharm வந்து 2 editions available இருக்கு, professional and community edition. You could opt for கம்யூனிட்டி எடிஷன் பிகாஸ் தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க வந்து ஒரு பேசிக் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி எடிஷன் இஸ் மோர் தேன் இனஃப். ஸோ நீங்க அந்த எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ மனோஜ் ஃபார் ஷேரிங் த லிங்க். அண்ட் நவ் லெட் அஸ் சி ஹவு டு கெட் த இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கினேன்னா அதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் லைக் அ கண்டெய்னர் டு ஸ்டோர் வேல்யூஸ். ஓகே, ஸோ நான் வந்து city1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். This city1 is going to store the value that is entered by the user. So I'm going to use this input function. Okay, so inside this input function, I'm going to give like enter the number of cases. Okay, so this is just a prompt value. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் கர்சர் வச்சுட்டு நீங்க வந்து என்டர் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ராம்ப்ட் வேல்யூ. யூ கேன் கிவ் எனிதிங் ஆஸ் யூ விஷ். நீங்க வந்து என்டர் த நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபார் city1 அந்த மாதிரி நீங்க எப்படி வேணா அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கெட் தி இன்புட் ஃப்ரம் தி யூசர். இப்போ நீங்க வந்து நான் ஒரு சிட்டிக்கு வாங்கியிருக்கேன். இப்போ இதுவே நான் வந்து ஒரு 5 சிட்டிக்கு வாங்கணும்னா ஐ ஹாவ் டு ரிப்பீட் திஸ், ரைட்? ஸோ நான் வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். லெட் மீ ரிப்பீட் இட் ஃபார் சம் n number of times. Okay, I have repeated it 5 times, and I cannot store the variables into a same way. I cannot store the values into the same variable. In 5 different cities na store பண்ணும்போது I have to change the name of the variable. So which is why I'm going to give it as city 1, 2, 3, 4 and 5. ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 5 சிட்டிக்கு எத்தனை கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐ ஹாவ் டேக்கன் த இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஸ்கேன்எஃப் ஈஸியா இருக்கா, cin அப்படிங்கிறது வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கா, இன்புட் அப்படிங்கிறது வந்து பாக்குறதுக்கு பார்த்த உடனே புரியுற மாதிரி இருக்கா? யூ கேன் டைப் இட் இன் chat. எஸ், I have got the replies as input. உங்களுக்கு வந்து scanf, cin அதெல்லாம் பார்க்கறத விட input அப்படிங்கிற பார்த்தோன்னே புரியுது இல்லையா? So that is why Python is said to be an easily understandable, high level, user friendly language. Someone was like asking why it is called as an high level language and what is the difference between high level and low level. This is the exact difference. cin, scanfலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. But input is like very much understandable by the user, and that is why it is termed as an high level language. Okay, ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கேசஸ் கண்டுபிடிக்கணும். பர் டேக்கு வந்து ஒரு 5 சிட்டில இருந்து ஆவரேஜ் கேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெர் இஸ் அ ஃபார்முலா, ரைட்? நான் வந்து இந்த எல்லா சிட்டிஸ்ல இருந்து இன்புட்டா வாங்கின எல்லா கேஸுமே ஆட் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து டிவைடட் பை 5 பண்ணேன்னா ஐ வில் பி ஏபிள் டு கெட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட்டட் இன் பர் டே ஆன் 5 different cities, right? So that is what I'm going to exactly do. In order to do that, I have to initialize an other variable which stores the sum of all the cases in a variable. So I'm going to name the variable as total cases. So there are some naming conventions in Python. Just for now you remember that if நீங்க வந்து ரெண்டு வேரியபிள் ஒரு ரெண்டு நேம் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணனும்னா you have to
separate it with the help of underscore only. நீங்க வந்து space கொடுக்க முடியாது, that is a rule. நீங்க வந்து underscore வச்சு separate பண்ணிட்டு நீங்க you can use that two worded variable name. Okay, so total cases is going to be my variable which holds the sum of these. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தான்ல டிஃபால்ட்டா இன்புட் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா the value which accepts is a string. நம்ம ஏதோ ஒரு வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணா கூட it will be considered as a string. So it is a default case in Python. In order to convert that into any of the numerical value like integer or float, I have to typecast it like with the help of the int function. Int is an integer type which accepts whole numbers. அதுல வந்து fractional part கிடையாது. நமக்கு வந்து 20, 30, 40 அந்த மாதிரி whole numbers accept பண்றதுக்காக we are preferring this int function. ஸோ இன்ட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு பாஸ் திஸ் வேரியபிள் city1. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வேரியபிளையும், அதாவது வந்து என்கிட்ட வந்து city2 city3 அப்படின்னு சொல்லிட்டு 5 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொரு வேரியபிளும் நான் வந்து இன்டர் டைப் காஸ்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு சம் இட் அப். இட் இஸ் வெரி ஈஸி ரைட். சம் ஆட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆடுக்கு வந்து சேம் சிம்பிள் தான். இட் இஸ் பிளஸ் எவ்ரிவேர் டு ஆட் சம்திங், தட் இஸ் அடிஷன் ப்ராசஸ்க்காக we use plus symbol. And then I'm going to sum it up for all the 5 cities. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த 5 சிட்டியோட கேசஸ்மே ஆட் ஆகிட்டு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ்ல ஸ்டோர் ஆகும். And after finding the sum, I'm going to divide it. Okay, so in order to find the average, I have to divide it by 5, right? In order to store that average value, I'm preferring this average function. So average cases is equal to total cases. அதாவது வந்து total casesல என்னோட sum இருக்கு. So total cases divided by 5 will definitely give my average cases. Finally, after dividing that, I'm going to print the average cases. Okay, so print அப்படிங்கிற function யூஸ் பண்ணா எனக்கு வந்து average cases print ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். So I'm going to give a string to be displayed in that console, and after this string, my average cases will be printed. Okay, this is the way I have to print a variable in print statement. In the average cases வந்து எனக்கு வந்து இது கோகோரோனாக்கோ மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். And after that, the value that is attained after this manipulation, I mean after this calculation, எனக்கு வந்து ஃபைனலா ஒரு average case value வரும் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு after this average cases வந்து டிஸ்ப்ளே ஆகும். So now let us see how it works. I'm going to execute it. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கோகோரோனாக்கோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு என்டர் த நம்பர் ஆஃப் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் லைக் 30. ஓகே, அண்ட் தென் ஃபார் த நெக்ஸ்ட் சிட்டி ஐம் கோயிங் டு கிவ் லைக் 40, next city 20, 50 and 60. So finally my average cases will be 40 per day in all these 5 cities. Very easy, right? நமக்கு வந்து ஈஸியா இருக்கு இல்லையா. ஒரு 5 சிட்டில இருந்து நமக்கு வந்து யூசர் இன்புட் வாங்கிட்டு அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆவரேஜ் கேஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம வந்து டிவைட் பை 5 போட்டிருக்கோம். Isn't it very easy, guys? Please reply in chat. Isn't it easy? Yes, it is easy. But unfortunately எனக்கு இந்த கோட் பிடிக்கல. This way of coding is not very good. எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் நான் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் வந்து நான் யூசர் கிட்ட இருந்து வாங்க போறேன். அதை வந்து நான் 5 டைம் டைப் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து அப்படி வேணாம். நான் வந்து ஒரு டைம் தான் டைப் பண்ணுவேன், பட் 5 டைம் வந்து இன்புட் வாங்கணும். திஸ் இஸ் லைக் ஒன் எஃபிஷியன்ட் கோடிங், ரைட்? ஸோ அப்படி வந்து நான் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட கோடிங் எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாங்ஸ் கேட்போம் இல்லையா, நம்மளுடைய மியூசிக் பிளேயரை நம்ம சாங்ஸ் கேட்போம். ஒரு சாங்கே வந்து உங்களுக்கு நிறைய டைம் பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுப்பீங்க? அந்த பிளேலிஸ்ட்ல வந்து அந்த பிளேயர் ஆர் விச்எவர் ஆப் யூ ஆர் யூசிங், நீங்க ஒரு சாங்கே வந்து ரிப்பீட்டடா பாடணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? எஸ், லூப். எக்ஸாக்ட்லி, ஐ எம் கெட்டிங் த ரைட் ஆன்சர்ஸ் ஓவர் த ரிப்பீட் ஆர் லூப். It's very good. I mean, this is the right answer which I was expecting. நீங்க வந்து ஒரே சிங்கிள் விஷயத்தை நீங்க வந்து ஒரு லூப் குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா it will be repeated for some n number of times, and the same thing is going to happen again and again. The same concept is applied in programming also. எல்லா லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா looping statements அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Python also has it, which is none other than for or while loops. So I'm going to prefer while loops here. இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட கோட லைட்டா மாடிஃபை பண்றேன். Before getting the input from the user, I'm going to have a variable like I, and I will have the value like 0 for it.
இனிஷியலா ஐயோட வேல்யூ வந்து நான் 0 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் கிவிங் தட் ஐம் கோயிங் டு இனிஷியலைஸ் திஸ் டோட்டல் கேசஸ் ஆல்சோ. டோட்டல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து நான் சம் பண்றதுக்காக வச்சிருந்தேன் இல்லையா, ஐ வில் இனிஷியலைஸ் தட் ஆல்சோ. ஓகே, I will give it as total cases equal to 0. Okay, then after that I am going to use a while loop. So while அப்படின்னு வந்து ஒரு லூப் இருக்கு. இந்த while loop என்ன பண்ணும் அப்படின்னா, the condition which is given after while loop will be checked. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லெஸ் தேன் 5 அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஐயோட வேல்யூ வந்து ஒவ்வொரு டைமும் லெஸ் தேன் 5 அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும் until the condition is true. இப்போ இனிஷியலா வந்து 0 அப்படின்னு இருக்கு. ஸோ until the condition is true, this loop will be executed for me for any number of times, like whatever it is given here, until the condition is true, it will be executed for me. So this is the purpose of while loop. Okay, so within this while loop I'm going to give it like city1 I will have it as city itself. Okay, city equal to input enter the number of cases. And after doing this, what I'm going to do is I'm going to increment the value of I. ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும் இல்லையா, ஸோ நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ ஐ வந்து இனிஷியலா 0ன்னு இருக்கு. ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ பை 1. ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் த சின்டாக்ஸ் லைக் ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கண்டிஷன் செக் ஆகும். இஃப் த ஐயோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து 1 வரும், 1 is less than 5, once again it will get executed. So after incrementing I have to sum it up, right? So in the sum பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இங்க கொடுக்க போறேன். Okay, so I have to give it like total cases equal to total cases plus int of the city. இங்க நான் இன்புட் வாங்குறேன் இல்லையா, ஒவ்வொரு டைமும் இங்க எனக்கு வந்து ஆட் ஆகி எனக்கு வந்து டோட்டல் கேசஸ்ல ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஒவ்வொரு டைமும் கொடுக்கணும்னு தேவையில்லை. இட் இஸ் எவ்ரி திங் என்கோடட் ஹியர் இட் செல்ஃப். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் கேஸ் கண்டுபிடிக்கிறது த சேம் ஃபார்முலா, டோட்டல் கேசஸ் பை 5. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் மை லூப் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட். திஸ் இஸ் பெட்டர், ரைட்? ப்ரீவியஸ் கோட் கம்பேர் பண்ணும்போது okay, how to be used in for loop I will tell you. Since the time we have a time crunch over here, I will end it with while loop. So if you want to know more about for loop, I will definitely explain you with the help of a thing which will be explained in the end of the webinar. Okay, so இப்போ நான் ப்ரீவியஸ் கோட் வந்து பெட்டரா இருக்கா, எனக்கு இந்த கோட் பெட்டரா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். let me first execute it. எனக்கு வந்து அதே மாதிரி enter the number of cases அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. I'm going to give some values. So இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் டைம் தான் வந்து enter of the case அப்படின்னு கொடுத்திருந்தேன், but it is executing for me some 5 times, right? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா once again I'm able to get this average cases, right? So எனக்கு வந்து இந்த கோட் எஃபிஷியன்ட்டா இருக்கா, எனக்கு ப்ரீவியஸா போட்ட கோட் எஃபிஷியன்ட்டா இருக்கா? which one, this one or previous one? Yes guys, you can reply in chat. Yes, exactly, this one is comparatively easy for me. நான் திரும்ப ஒரே விஷயத்தை வந்து நான் கோட் பண்றதுக்கு பதிலா something is coded for me for the number of times I want with one single line of code. So this is an efficient code. So this is how you have to use a looping construct in Python. Okay, right? Okay, now what I'm going to do is I'm going to simplify this process also. இப்போ நான் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த சிட்டியை வந்து ஆட் பண்றதுக்கு பதிலா if it happens to get added with the help of some user defined function, I mean built-in functions, அதாவது வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வச்சு நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் it is possible in Python. So let us see how it works. Okay, so இப்போ அதே மாதிரி I will be having this I variable, and after that what I'm going to do is I'm going to use a list. List is a concept in Python which is an inbuilt data structure. Data structure அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னா டேட்டாவில் வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஃப்ளோல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக we are having this data structure. Okay, so what I'm going to do is I'm going to have a list like cases and initialize it with an square bracket. So listல பைத்தான்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிட்டி வந்து நான் இன்புட் வாங்குறேன் இல்லையா, ஒவ்வொரு டைம் நான் சிட்டி வந்து இன்புட் வாங்குறப்பையும் what I'm going to do is I'm going to append it inside this list. In order to append that, I have to use this function called append. Okay,
So what I have done is I have to take the input from the user and I have to keep appending to the list. Okay, this is an empty list, and I have just appended the values or values entered by the users into this list. After doing this, what I can do is in order to find the sum, I can use the function called sum of. I have the values in my list called cases and divided by the length of the cases. So what it will do is in the sum அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் சம் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூஸ் present inside that list. It will be for sure equal to 5 because this loop is going to execute by 5. இப்போ இந்த மாதிரி நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட எனக்கு வந்து ஆவரேஜ் கேசஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் இட் இஸ் கோயிங் டு run the exact way as it did in previous things. So this is once again an better way of coding rather than the previous two. Okay, so I'm going to have like average cases found here also. Okay, yeah, I have replaced like this one is easy, and also if you use loop function, it is easy to use the loop than while loop. It is easy to use for loop than while loop. What's your opinion, ma'am? Yeah, because நம்ம வந்து while loop வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா we have to set an iterator. நம்ம வந்து ஒரு iterator ஒரு explicit iterator செட் பண்ற மாதிரி இருக்கும். Iterator is nothing but இந்த ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம். We have to give the statement, but whereas in for loop there is an built-in iterator over there. நமக்கு வந்து அங்க ஒரு iterator கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. It will be executed for any number of times that is given inside the range. So comparatively for loop is better. In order to introduce looping statements to the very beginners over in this webinar, I have chosen this for while loop. Okay, so there is something, I mean there is an information waiting for you after this session. When it comes there, I will explain you like, I mean you will get to know like why I haven't explained all the looping constructs. Okay, so this is another way of coding. Likewise, I have an graph plotted for the demonstration of number of cases per day. Okay, with the help of a library called matplotlib. With the help of this library, I will display, I mean I will show you how to plot a bar graph which displays the number of cases per day using Python. Okay, so there matplot library, matplotlib அப்படின்னு சொல்லிட்டு ஒரு library இருக்கு. அந்த library வச்சுட்டு நீங்க வந்து bar charts and different kind of pie charts, plotting graphs, அந்த மாதிரி நிறைய different types of graphs and charts plot பண்ணலாம். அந்த plot பண்றதுக்காக I have developed this code. Okay, so let me run it for you. Okay, so I will just run it for you. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா I will be able to get this, enter the name of the city and the number of cases per city. For example, நான் வந்து சில cities-ஓட name கொடுக்குறேன் and the average cases reported there per day, and it is been asked, I mean it is will be asked for me repeatedly because I have set the loop to 5. Let me give it as 0. And yeah, 10. Okay, so I have taken some random 5 cities as my input and the average cases of thing repeated there. I have entered every input that is required, and after entering the required inputs, you will be able to see an GUI in which there is a bar graph plotted. So for Salem, the average cases is 30, for Coimbatore it is 20, for Erode it is 40, for Namakkal it is 10, and for Karur it is 50. So in the x-axis we have the cities to be plotted, and in the y-axis we have the number of cases per day. And this total bar chart explains about the COVID cases statistics. Okay, so this is how you can easily plot a bar graph with the help of some you could see, we can see count the line of code, that is some with the help of some 13 lines of code. Very simple, it is just 13 lines of code. With the help of that you will be easily able to plot such bar graph. So this easy is Python. In order to plot this graph, we are using this matplot library function, right? So this is how the working environment in Python will be. Okay. Okay, yes, we have an announcement like
friend, kindly stay in the session because we'll be sharing the link for certificates and feedback, and also there is a quiz session waiting for you. So guys, please stay back. We'll be ending the session within some 5 minutes, okay? And after that, we'll go for the quiz, okay? So finally, let us discuss about the career opportunities in Python. We have this applications of Python to be discussed as the last part. So as I told, Python finds its application in so many fields, so many domains and so many fields. One such field is app development. Inside this app development, we have classifications like mobile application development, web application development, desktop application development, and all. So each one has its own frameworks and library modules available in Python to develop it. I have listed a few over here. That is, for example, Kiwi for mobile app, Django for web applications, and PyGDK for desktop applications. So with the help of these kind of frameworks and library functions, you would be easily able to develop an application completely with the help of Python language only. So as I told, Python is a flourishing language. If you get to learn this Kiwi, Django, and PyGDK kind of frameworks, you can easily develop an entire application using Python itself. And the next domain is machine learning. So machine learning is a what booming technology. Everybody speaks about machine learning. We have this voice assistants, right? For example, Google voice assistant, Siri, Alexa, and all, right? So all these are developed with the help of this technology called machine learning. So machine learning also has its root with Python use பண்ணி தான் நிறைய machine learning projects develop பண்றாங்க. In order to develop machine learning projects, we have this set of library functions like TensorFlow, SciPy, and Pandas. And the next one is data science. So data science is also an top demanded technology. நிறைய இடத்துல data science வந்து opportunities இருக்கு because we are producing tremendous amount of data per day. நம்ம வந்து வாட்ஸ்அப் chat பண்றோம் per day வந்து ஒருத்தன் கூட வாட்ஸ்அப் chat பண்ணாலே எனக்கு வந்து ஒரு 100 to some 1 GB of data வந்து ஸ்டோர் பண்றோம். So அந்த மாதிரி think like how huge is the population and how huge will be the amount of data that is produced per day. So in order to store those data, in order to manipulate those data, in order to retrieve those data, we need a technology. நம்ம நார்மலா வந்து கன்வென்ஷனல் யூஸ் பண்ண டேட்டாபேஸ் வந்து நமக்கு பத்தாது. We need something advanced. So that is why we are going for data science. And data science is also again a wide concept where we'll be discussing about data visualization, data analysis, data warehousing, and all. So in order to do that also, we have library modules in Python, which I have listed some over here. That is NumPy, Matplot library, Seaborn, etc. And the next one is gaming. So someone asked in the beginning, like for app development and gaming, mostly some of the other languages are preferred, and why not Python? There are features available in Python, and there are features that is completely by which you can develop an app or gaming software using Python with the help of libraries like Pygame, Tkinter, and Pyglet, and all. So after learning Python, you can choose your career. You can choose a career to be like app development or machine learning or data science or gaming, and start practicing those, start mastering those courses, and you can decide on which field or which domain you have to excel in. Okay, so I have a question like, I hate programming. By watching this session, I think I have a try on Python. Thank you for, okay, thank you. Can we make a game application using Python? Is it possible? Yes, it is possible, because as I told, there are some library modules available in Python with for namely like we have this Pygame, Tkinter, Pyglet, and so many else is also available. With the help of those things, we'll be able to develop a gaming software. Okay, so yes, that is possible. Yeah, someone told I learned Tkinter. Good. So Tkinter is an application that is used to develop a basic graphical user interface. நம்ம வந்து சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா, மொபைல் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு டெஸ்க்டாப் ஆகட்டும், நமக்கு தெரியிற ஸ்கிரீன் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணலாம். அந்த பேக் எண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு லேயர், அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஈஸியா Tkinterல இருக்கிற widgets and functions வச்சு நம்மளால டெவலப் பண்ண முடியும். So Karthik, it is a good choice. Keep developing yourself to develop an app. Okay, so this is all about the choices that is available after Python. நீங்க வந்து it is not like I'm not confining it to this. These are some of the popular choices available. Okay, so now it is time for the quiz.
ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க வெனஸ் குவெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் குவெஸ். நவ் ஐ எம் கோயிங் டு போஸ்ட் அ லிங்க் இன் சேட். நான் வந்து சேட்ல ஒரு லிங்க் போடுறேன், நீங்கள் அதை வச்சு அந்த குவெஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆஃப்டர் சம் ஆஃப் த டீசன்ட் கவுண்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயினிங் இன் தட் குவெஸ், ஐ வில் ஸ்டார்ட் த குவெஸ். நீங்கள் அந்த குவெஸ்ல வந்து நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா தெர் ஆர் சம் ஆஃபர்ஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கிவ் யுவர் பெஸ்ட் and attend it wisely. So the questions might be a bit tricky. So it is like completely out of what we covered in today. நம்ம இன்னைக்கு என்ன கவர் பண்ணமோ அதுல இருந்தா நான் வந்து questions கேட்டிருக்கேன். So வந்து try to answer it. Okay. So yes guys, the link is already in the chat. You can join in a minute. Okay. Okay guys, I have launched the quiz. Yes, you can start joining. Yeah, we have 2 participants already here. Yes guys, quick. Yes, we have 21 participants, now 30. Yes guys, join soon. If we have some over 50 participants, I will start the quiz. If you find any difficulty in joining, please post, we'll help you out. Yes, we have 52 participants. Yes guys, quick. Everybody grab this opportunity. As I told, the winners will be awarded with some offers, vouchers. So please join. I will start sharply at 11:26. 11:26 நான் quiz launch பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்க. If you have any difficulty in joining or if you don't know how to join, please post in chat. We will help you. Our team will help you out with this. Yes, we have 71 participants. One more minute guys. 11:26 நான் ஷார்ப்பா launch பண்ணிடுவேன். Yes, we have 76 participants. Yes guys, come on, quick. One more minute for you to join. There is a timer. Over question ko timer இருக்கும். So don't forget to answer quick. Yes, please join. யாருக்காவது join பண்ண முடியலையா? How to join them? Yeah, there is a link in the chat. Amir Khan has answered, like there is a link in the chat. You have to just click the link and there will be a poll open for you. You have to enter your name and join. That's it. It is a very simple process. Okay, the link is again posted. You have to click the link, just join there. Yeah. So the time is 11:26 and I will wait for Amir Khan to join because he just asked. We have 79 participants. Let us, yeah, we have made it to 80. Yeah, yes. Amir Khan, have you joined? I think as I'm just waiting for, yeah, you have joined. Okay, let me start the quiz. Yes guys, your first question is up. Answer this. Who developed Python? Okay, let us see the correct answer. And yeah, Clado Van Rossum is the person who developed Python. 90% of the people has given the right answer. Kudos to you. So let us check the leaderboard. Okay, Sabarish at first, Shanmugraj at second place, Kavin Kumar at third place, Srimati at fourth place, and Pranesh yes at fifth place. Good guys, good. So let us go for the next question. So which of the following is right in Python? Yes guys, think and then answer. It is a little bit tricky. Yeah, I have got the final results. Yeah. So let us check the correct answer. So yes, print hello friends is the right one because the first option has print F over there.
So this is not a valid thing in Python. And the next one does not have any quotes, single or double quotes, because it is string value. You have to enclose it within a quote. So that is a wrong option. A third one has semicolon at the end. So it is not necessary in Python. So the right answer is print hello friends. That is the right answer. And 35% of you have given the right answer. So now let us check the leaderboard. And Pavish is at first, Manoj at second, Rohit Narayanan at third, Gayatri at fourth, and Akila at fifth. Good. So let us move on to the next question. So which library module is used to plot graphs and charts in Python? Yes, we are getting the right answers. Yes. So let us check the results. And yeah, Matplot library is the right library module for you to plot some graphs and charts in Python. Yes, 41% of you have given the right answer, and 28% unfortunately have given the wrong answer. No problem. Let us move on to the next questions and gear up, right? Okay, so before that, we'll see the leaderboard. And now, Pavish is again in the first place, Manoj in the second place, Gayatri in the third place, Kavin in the fourth, Akila in fifth place. Yes. Next question, guys. So Python is up. Yes, we are getting the right answers now also. Yes, guys. So we'll check the results. Yes. Yes. So the leaderboard is like Pavish first, just maintaining his state. Manoj in the second, Gayatri in the third, Kavin Kumar and Akila. The same leaderboard as of the previous question. Yes, guys, others also can gear up. Come on. List is enclosed within. Yes, yes. So let us check the right answer. So list is enclosed within square brackets. So when we saw that COVID cases example, I just explained it you there. So lists are enclosed within square brackets. So that is the right answer. And 59% of you has given the right answer. So now let us check the leaderboard. So I think it is the same again. So Pavesh, Manoj, Gayatri, Kavin, and Akila. Manisha, you can just give a quick answer. Definitely you'll be in top 5. Come on, Manisha. Okay, the next question is out. So what is the output of the snippet? We have a value assigned to A, value assigned to B, and finally we have printed something in APSP. Please think and answer. Okay. Okay, guys. Yes. The actual correct answer is 510. So only 8% of you have answered this right, because why is the answer is 510 is A has a string value, B has a string value, and when you print A plus B, it will just concatenate and not sum up. Okay. So I told you that if something is enclosed within a single quote or a double quote, it is considered to be a string value, not a numerical value. So it will just get appended. So 510 is the right answer. And now we'll check the leaderboard. I think there will be a twist there. Yeah, Manoj goes for the first place, Pavesh in second, Gayatri third, Sabrish fourth, and Akila. So there is a huge difference in the leaderboard. And the next one is also a snippet. So be ready. Just look at the question for some 2 to 3 seconds, understand it, and then answer. Okay. So the last question is here. So what is the output of this? Okay, so we have some fluctuations here. Okay, so let us check the correct answer. Yes, 10, 5 is the correct answer, because we have reinitialized the values. That is, initially it was x equal to 5 and y equal to 10. Then I have reinitialized the values like x equal to 10 and y equal to 5. So when I printed x and y, it will be 10 and 5. So that is the right answer, guys. Yes. So since it is a quiz, you might get a little confused, because it is not a problem at all. So it is just a quiz, and every participant of this quiz is a winner according to me. Congratulations to all of you. So let us check the final leaderboard. That is
Manoj topping the thing, and Sabarish at second, Harini at third, Gayatri PK at fourth, and Pavish at fifth position. Congratulations, guys! Congratulations, Manoj, Sabarish, Harini, Gayatri, and Pavish. Okay, so yes, coming back to our thing, I want the winners to post your mail ID in the chat. I want, okay, so let me give an opportunity over here. Manoj is already my student. So instead of Manoj, you will consider the sixth winner, that is Manisha. Okay, so Manoj, I'll be awarding you separately. Okay, so since Manoj is already my student, I will be awarding him separately. I want other participants to be grabbing this opportunity. So Swati, this is Harini. yes, Harini. You can take the participants of the seventh member. Yeah, okay, Harini. So Harini is all like already she was my previous student. So I will consider the seventh winner, Akila. So the winners for today will be Sabarish, Gayatri, Pavish, Manisha, and Akila. I will repeat it again. Sabarish, Gayatri, Pavish, Manisha, and Akila. So you five people will be the winners of the today, and I want you to post their mail IDs in the chat. I have already got the mail IDs of Sabarish, Gayatri, and Pavish. Yeah, I have got the Manisha's also. Okay. Akila, can you post your mail ID in the chat? Okay, team, you please note down the mail IDs of these five participants. Okay. So now we have an announcement, guys. That is, we are going to distribute the certificates for each and every one of you who have taken part in this webinar. And in order to receive a certificate, there is a link posted in the chat, that is feedback form and certificate link. Please fill it out. Just take some 2 minutes. Very simple things are being asked in the form. 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் எடுத்து அந்த ஃபார்மை தயவு செஞ்சு ஃபில் பண்ணுங்க. பிகாஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்றவங்களுக்கு மட்டுமே தான் சர்டிஃபிகேட் எங்களால் கொடுக்க முடியும். ஓகே, உங்களோட நேம் கரெக்டாக போடுங்க வித் இனிஷியல்ஸ். சர்டிஃபிகேட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களோட நேம் ஃபில் பண்ணுங்க. தெர் இஸ் அ ஃபார்ம் லிங்க் தேர். Team, can you post the feedback form and certificate link again? Yes, we have got the link. So yes, guys, ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிருங்க. Then we will move on to the offer vouchers for the winners. Okay. Now the time is 11:35. நான் 11:37க்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்றேன். Fill this out, and if you are facing any network glitches, please save the link and then fill it out. நீங்க வந்து அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுட்டு கூட வெபினார் முடிஞ்ச அப்புறம் ஃபில் பண்ணுங்க. பிகாஸ் we are having a time crunch. Okay, so fill it out fast, guys. Fill the form. Good. Please, guys, fill it soon. எல்லாருமே fill பண்ணுங்க, because based on this, the responses we are getting out of the form only, we'll be able to distribute the certificates to you. Quick, guys, please fill the form, and if you have filled, please reply in chat also, so that I will able to know like how many of you have filled it. Okay. Yes, so many are replying with filled and done. Yes, guys, I want others also to fill it, because everybody requires a certificate for attending this webinar, right? So please fill it out, please, please. And if you are not able to fill it at the moment, please save the link and fill it later. Okay, I told I'll be starting by 11:37 again, and now it is 11:36. Take a minute and fill it. Yes. Yes, I would also like to inform you that already நான் சொன்ன மாதிரி it is a series of webinar. நம்ம வந்து இன்னையோட இது முடிக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் வீக்கெண்டும், அதுக்கு அடுத்த வீக்கெண்டும், அதுக்கு அடுத்த வீக்கெண்ட்ஸும் நமக்கு வந்து நிறைய வெபினார், டெக்னிக்கல் வெபினார்ஸ் இருக்கு. இட் இஸ் எவ்ரிதிங் ஃப்ரீ. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு get to know about the information of those webinars, please follow our club's
social media pages. We are on Facebook, we are on Instagram, and the links வந்து chatல post பண்ணிருக்காங்க. So please make a note of it. And நீங்க வந்து ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் சேலம் குகை அப்படின்னு சர்ச் பண்ணாலுமே வந்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் கிடைக்கும். இஃப் நாட் யூ கேன் யூஸ் த லிங்க் டு ஃபாலோவர்ஸ். நம்ம வந்து என்ன கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணாலுமே இல்லை என்ன ஈவெண்ட்ஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன இருந்தாலுமே நம்ம வந்து இன்ஸ்டா பேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தோஸ் pages and get to know about our upcoming events. And if you want to join our club, நம்ம வந்து சேலம் ரெசிடென்ட்டா நீங்க இருந்தீங்க, இந்தியன் அரௌண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா you can very well join our club also. We are open for members. So if you want to join, you can message in any of our social media pages. நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, definitely someone out will be reaching you and then you will be a part of a club also. It is a service-oriented club, community-based club, which is functioning for past 1 year. Yeah, okay. Karthik will send the contact number to you. I mean, in WhatsApp, we'll be posting it in the WhatsApp group. I think you have joined the WhatsApp group that was given in the feedback form. We'll be posting that there. And Tim, if possible, you please post the contact number in the chat also. Contact number of our president. Nandakumar, sorry, the quiz has been end. Like we have already taken the quiz and we have already decided on the winner. Sorry, you can take part in the next webinar. When I know, how can I join your club? Yes, Mohan. As I told, membership is open, and you can join the club using the. You can DM to us any of our club pages, and we'll help you out with joining our club. You can either use Facebook or Instagram to message us. Okay, so yeah, the contact number for of a president will also be shared in the chat. You can make note of it. Okay, so yes, guys, please stay back. We'll get to know about. I mean, you'll be getting to know about the winners and the offers that is available for winners. Now I invite the in charge of and our fellow Rotractor, Mr. Monish, to explain about the course and offers. Yes, Monish, please come in. Yeah, honestly, I've done a great work, Swati. The session was really rocking. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணீங்க, ரொம்ப நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணீங்க. ஸோ சாரி ஃபார் டேக்கிங் more than we have planned. So yes guys, I am Rotractor Monish from Rotract Club of Dubai, Salem, pursuing third year of Electronics and Communication Engineering at Knowledge Institute of Technology. I'm here to represent for Dora Kids Play School. நம்ம ஸ்கூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 10 years மேலே ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூ months we are stepping towards 12th year. I'll be posting the Insta ID of the in the chat box, so you can stay connected with us. இப்போ இந்த pandemic situation we are taking online classes for pre-KG, LKG and UKG, so interested people can also contact us. So coming to our Python program, so wait a while guys. Yeah, கமிங் டு அவர் பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு வந்து நம்ம பைத்தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோர்ஸ் என்னென்னா குவாலிட்டியான எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல்ஸை க்ரியேட் பண்ணணுன்றது மட்டும்தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை ஷைன் ஆகும். உங்களுக்கு நிஜமாவே நிறையா சொல்லவே தேவையில்ல. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம நிறையா விஷயம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வெபினாரே நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் கோ இன் டு த கோர்ஸ். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 weeks. ஸோ 4 weeks அண்ட் 4 class பர் வீக் இருக்கும். 4 weeks அண்ட் ஒரு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 4 class இருக்கும் அண்ட் 1 hour பர் டே இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 16 hours மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடித்த வாட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நாங்கள். அப்புறம் ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்களே எண்ட் ஆஃப் த கோர்ஸில் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ குவிஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ எல்லாருமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு த டாப் 5 people. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 700 rupees. ஓகே, 700 rupees ஃபார் த 1 month கோர்ஸ். ஸோ டாப் 3 people நாங்கள் சொன்ன டாப் 3 people நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். ஸோ டாப் 3 people, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பீப்புளுக்கு 50% அண்ட் 4th and 5th place வந்தவங்களுக்கு 25%
நம்ம கோர்ஸ் ஃபீஸ் அதாவது 700லேருந்து டிஸ்கவுண்ட். ஸோ மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து 5% டிஸ்கவுண்ட் வந்து தரோம். ஸோ கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் சேட்டில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் fill it now or you can copy it and use it later. ஸோ ப்ரோமோ கோடு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும் பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸோ இந்த ப்ரோமோ கோடு எல்லாரும் யார் போட்டிங்கனாலுமே, நம்ம வெபினார் அட்டன் பண்ணவங்க யார் போட்டிங்கனாலுமே 5% உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மற்ற எல்லாருக்குமே கோர்ஸ் ஃபீஸ் வந்து 700 rupees. டாப் 5 பீப்புளுக்கு மட்டும் இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து இருக்கும், எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட். ஸோ பிகாஸ் யூ பீப்புள் ஆர் வெரி மச் ஸ்பெஷல் ஃபார் அஸ். அண்டு போஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிருக்கும் இப்போது, கோர்ஸோட போஸ்டர். தென் இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ கோர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஃபில் பண்ண முடியல அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எங்கள் கூட என்கேஜாக இருங்க. ஸோ நாங்கள் அதில் வந்துட்டு கோர்ஸோட லிங்க் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் கைஸ் என்டர் த ப்ரோமோ கோட் டு avail the discount we are offering. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 weeks. இப்போது இதில் நம்ம வந்துட்டு இந்த வெபினாரில் பேசிக்ஸ் ஆஃப் த பைத்தான் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது எப்படி, இதுலேருந்து க்ரூம் பண்ணிக்கிறது எப்படிங்கிறத நம்ம வந்து அந்த கோர்ஸ் மூலியமாக கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். உங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எதுவுமே கிளாஷ் ஆகாது. ஸோ ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் வைப்போம். கிளாஸஸ்மே 1 hour தான் இருக்கும். ஸோ ஸ்பேர் டைம் ஃபார் தட். உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு 1 hour ஃபார் 15 to 20 days ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ மேக் நோட் ஆஃப் இட். Karthik, it is online. Due to this pandemic situation, it is online, Karthik. So please join the WhatsApp group also, and if possible, you can fill the course registration link now, or நாங்கள் வந்துட்டு அப்புறம் கூட நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட திருப்பி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இப்போது காண்டாக்ட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது என் நம்பர் தான். ஸோ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் மெசேஜ் பண்ணலாம். ஆர் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த செஷன் யூ கேன் கால் மீ டு கிளாரிஃபை எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த கோர்ஸ். Yes, guys, please make use of this wonderful opportunity given to you. It will be completely online. Just an hour per day is not a big deal. So definitely you can equip yourselves with so much of knowledge in Python. இந்த கோர்ஸ் வந்து ஒரு பிகினருக்கு அண்ட் இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி சிலபஸ்ல வந்து ரெஃபர் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ வில் பி ஹேண்ட்லிங் த கிளாஸஸ். ஸோ இன்னைக்கு என்னோட வெபினார் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. And so the winners, congratulations for it, and you will be availing some offer in your course fees. Like first 3 places will be having 50% of the discount, and fourth and fifth place will be getting 25% of the discount, and every participant of this webinar will be having an exclusive discount of 5% with the promo code that is web136. நீங்க வந்து அந்த ஃபார்ம்ல ப்ரோமோ கோட் கேட்கும். ஸோ அங்க நீங்க வந்து web136 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணீங்கன்னா you can avail the 5% discount, and winners will be contacting you. Okay, so with the help of your mail ID will be contacting you. Okay, so yes guys, please keep checking the mail. And certificate, yes Karthik, you'll be receiving the certificate within a few days, because we'll have to get ready with the certificates for each and every one of you, and it will be definitely circulated to your mail. Okay, so please keep checking your mail and join the course also. Yes guys, so Monish, over to you. Yeah. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான், we can end the session. ஸோ vote of thanks சொல்லி முடிச்சிக்கலாம். Today on behalf of Rotaract Club of Salem Gugai, I extend my warm gratitude to all of you gathered for the technical webinar titled as Introduction to Python Programming and its Career Opportunities. Special thanks to Honorable President Rotaract Club of Gugai, Rotaractor Sudarshan, and respected Secretary Rotaract Club of Gugai, Rotaractor Darshini, for initiating various events for the welfare of everyone. And we are forever grateful to you, Ms. Swati, for lending your precious time for us and making the event a grand success. I hope Ms. Swati had really enjoyed handling this webinar. And on my own behalf, I extend a very heartfelt thanks to all participants for taking part in this webinar and sharing your valuable time for learning with us. Thank you so much, guys. Thanks a lot.
That's it, guys. You can leave the meeting. Bye bye. Thank you, Monish. Thank you, Swati, again. Participants, you may leave now. Recording over, Swati.